பெரியவா போற்றி பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலியுதயம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு யானையின் புத்தி மகாபெரிவா கையில். யானையின் புத்தி மகாபெரிவா கையில். இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே இருக்கும் எப்போவுமே பெரியாளுடைய அனுகிரகத்தில். மகாபெரியா வந்து வெளியூர் ஒன்றத்தில் இருந்த சமயம் அன்றைக்கி பெரியவாளுக்கு ஏகப்பட்ட வயிற்று வலி. வயிற்றை பிடிச்சுண்டு தரையில் புரண்டு கத்தராளாம் பெரியவா. வயிற்று வலியில் துடிச்சு போயிருக்கார். எல்லோரும் பார்த்துருந்தவாள்லாம் கொஞ்சம் ஐயோ பெரியவாளுக்கு இப்படி ஆகிடுது, பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படி இருக்கார். அதில் யாரோ ஒருத்தர் ஒரு வந்தவர் வந்து யாரோ சொன்னாலும் மகாபெரிவாள்னாலும் அவரும் ஒரு மனுஷராக இருந்து தானே இங்கே வந்து இப்போ இந்த சன்னியாசியாக இங்கே வந்திருக்கார். அதனால் எல்லாருக்குமே இருக்க இதுவும் அவருக்கும் இருக்குமே அந்த மாதிரி அப்படின்னு ஏதோ அவருக்கு தெரிஞ்சுதான் சொன்னாராம். இவ்வளோ தூரம் பண்ணியிருந்தே இருந்தார். அப்போ இவ்வளோ கஷ்டம் வருமா, இப்படி ஒரு வயிற்று வலி வந்து இப்படி துடிக்கிறவரால் என்ன பண்ண முடியும், அவர் நிஜமாகவே ஒரு சாதாரண மனுஷர் தானா அப்படின்னு எல்லாருக்குமே தோணுமே. பெரியவா வந்து அதுக்கும் ஒரு பதிலை கொடுக்கணுமே. ஆனால் என்ன பண்ணாராம், உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி எதுவுமே ஆகாத மாதிரி எழுந்து உட்காந்துட்டாராம். இது நிறைய பேர் டாக்டர்ஸே சொல்லியிருக்கா. நிறைய இந்த மாதிரி பண்ணுவார் பெரியவா. அதுக்கப்புறம் பார்த்தா அவராக பண்ணாருன்ற மாதிரி அதிசயமாக நம்மளுக்கு இருக்கும். அப்படி பண்ணுவார், பிஹேவ் பண்ணுவார். எழுந்து உட்காந்துட்டாராம். எழுந்து உட்காந்துட்டு அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான அது தினமும் வந்து ஒரு மடத்தில் இது வந்து மடத்தில் தீப நமஸ்காரம் நடக்கும் போல இருக்குது. அது நடந்திருக்கு. தீப நமஸ்காரம் முடிஞ்சு மடத்து யானை, அது பேர் காமாட்சி பெரியவா தானே, காமாட்சி இந்த யானை பேர். அது வந்து மகாபெரிவா கிட்ட வந்து பெரியவா வந்து வாழைப்பழங்கள் அதுக்கு கொடுப்பா. அது சாப்பிட்டுட்டு பெரியவாடை வந்து இது பண்ணி யானை. ஆனால் யானைன்னா கணேச பெருமாள் தானே, பெரியவா பரமேஸ்வரோட பிள்ளைய கணேசன் தானே. இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் தானே பரமேஸ்வரனே என்ன வேணா பண்ண முடியும். அவருக்கு பரமேஸ்வரனாலே எதாவது முடியும்னா கணபதி துணை இருந்தால் தான் நடக்கும் அவர் அனுகிரகம். ஆனால் அது ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி போகும், இது நடக்கும். ஆனால் இப்போது திடீர்னு அந்த வயிற்று வலின்னு அந்த மாதிரி நாடகமாடிய பெரியவாளுக்கு அந்த உள்ளே வரக்கூடிய அந்த வழி இருக்குது இல்லையா, யாராவது உள்ளே வரணுன்னா அந்த வழி சின்னதாக இருக்குது. இப்போ வந்து பெரியவா உட்காந்துட்டுருக்கா. தீப நமஸ்காரம் முடிஞ்சு அந்த யானை வரும். இவர்கிட்ட மகாபெரிவா கிட்ட பழத்தை வாங்கின்னு போகும். பெரியவா பக்கத்தில் பழம் இருக்குது, வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு இருக்கார். ஆனால் அந்த யானையை ஓட்டின்னு வந்த யானைப்பாகன் அவர் நிற்கிறார். ஆனால் யானை வந்து பெருசாக இருக்குது, அது வழி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது போக முடியாது. அவன் முழிக்கிறானா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெரியவா வந்து அங்கேருந்து வா காமாட்சி வா வா அப்படின்னு கூப்பிடுறாராம். பெரியவா கூப்பிடுறான்னா அந்த காமாட்சிக்கு அது தெரியுமா அப்படின்னா, யானையோட புத்தி அது என்ன பண்ணணும், இப்போ எப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு இது புத்தி ஒன்று கொடுக்கணுமே. அது அந்த புத்தி யார் கையில் இருக்குன்னா பெரியவா கிட்ட தான் இருக்குது. அது தெரியல அவளுக்கு, வேனப்பாகனுக்கே தெரியல அது மாதிரி நடக்குமா ஒன்றுன்னு. பெரியவா வந்து இங்கே வா காமாட்சி வா அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே அது வந்து அப்படியே உடம்பை வந்து கீழே அமுக்கி வச்சுன்ட்டு அந்த என்ன இடம் ஒரு
அந்த ஒரு இது இருக்கோ துவாரம், அது வழியாக உள்ளே போயிடுது. சின்ன ரூம் அது வழியாக உள்ளே போயிடுது. உள்ளே போய் பெரியவா முன்னாடி நிற்கிறது. பெரியவா வந்து தான் கையால் திருக்கையால் எடுத்து அந்த பழங்களை அதுக்கு கொடுக்குறா. அது சாப்பிட்றது. சாப்பிட்டு கத்தி பெருசாக அது வந்து பெரியவாளுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்த வழியாகவே அது திரும்புறதுக்கு கூட வழி இல்லையாம். பின்பக்கமாக அது காலை எடுத்து வச்சு உடம்பை அமுக்கிண்டு வெளியில் போயிடுதான். இதெல்லாம் பார்க்குறவாளுக்கு வந்து அந்த யானைப்பாகனுக்கும் யார் யாரெல்லாம் அதை பார்த்தாலும் அன்றைக்கி இருந்தாலும் வாழ்க்கலாம் ஏகப்பட்ட அதிசயமாக தெரிஞ்சுதான். ஒரு யானை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போனோன்னா அது யானைப்பாகனே வரல அன்றைக்கி. அது மட்டும்தான் வந்திருக்கு உள்ள பெரிய வந்து கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அது வந்து போகிறதுக்கு திரும்புறதுக்கு அங்கே இடம் இல்லை. அவ்வளோ சின்ன ரூம். திரும்பி அது பின்பக்கமாகவே போய் அது காலை எடுத்து வச்சு வெளில போயிருக்கு. அப்படின்னா அந்த யானைக்கு புத்தியை கொடுக்குறதாலே புத்தியே வந்து மாபெரியோட கையில் இருக்குது. அப்படின்னா பெரியவாவுக்கு வயிற்று வலி வருது, இந்த மாதிரி துடிக்கிறார் அப்படின்னா அது அந்த மாதிரி நினைக்கிறது, அது சரியாகிறது எல்லாமே பெரியவா கையில் தானே இருக்குது. அதனால் பெரியவா ஏதோ பண்ணுறாரு, தனக்கு வயிற்று வலி வந்த மாதிரி காமிக்கிறார். அவர் கையில் தான் இருக்குது. அப்படி காமிக்கிறது அவர் பெரியவா என்ன வேணா பண்ணலாம், நாடகம் ஆடலாம். சரியாக எடுத்து அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காந்துக்கிறார். அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த யானை அதுக்கு வந்து 6 அறிவு கிடையாது. அதுக்கு எப்படி புத்தி அது வந்து உள்ளே பூந்து போகணும் அப்படின்னு இவன் சொன்னால் கூட இப்போ பாகனுக்கே தோணலை அது வழியாக போகுமா அப்படின்னு. ஆனால் அது வந்து சொன்னோடனே இறங்கி பாகன் வந்து இப்போ கூப்பிட்றார். பாகனும் ஏதோ கூப்பிட்றாளே போகணும்னு அவன் சொல்கிறான் போல இருக்கு. இறங்கி உள்ளே போயிடுறது. போய் வாங்கிட்டு வந்திருக்கு, பழத்தை சாப்பிட்ருக்கு. அப்படின்னா பெரியவா வந்து பரமேஸ்வரனாக இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவீஸ்வரர்.